2025-26 ஆண்டுக்கான மத்திய அரசுடைய பட்ஜெட் இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு வழக்கம் போல் தமிழக அரசு திமுக சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுகிறது, தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள், பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. போன வருஷமும் அதே பிரச்சாரம் தான், இப்போ இந்த வருஷமும் அதே பிரச்சாரம் தான், இன்னும் அடுத்த வருஷமும் அதே பிரச்சாரம் தான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வேறு நடக்க போகுது. இது உண்மையா? எதற்காக திமுக இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்யணும்? உண்மையிலேயே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா? மத்திய அரசு உண்மையிலேயே எதுவுமே கொடுக்கறதே இல்லையா? நம்மகிட்ட நிறைய வரி வாங்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக தான் பணம் கொடுக்குறாங்க. நம்ம வரியை தூக்கி உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் ஏன் செய்யப்படுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கான பதிலைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். உண்மையிலேயே தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. அப்படி வஞ்சிக்கிறதுக்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வரி பகிர்வு அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ்டு, இதை யாரும் மாற்ற முடியாது. நிர்மலா சீதாராமன் எனக்கு பிடிச்ச மாநிலம் குஜராத்து, எனக்கு பிடிச்ச மாநிலம் பீகார், அதனால் நான் அவங்களுக்கு அதிக வரி பகிர்வை கொடுப்பேன், தமிழ்நாடு எங்களுக்கு பிடிக்காத மாநிலம் அதனால் நான் இங்கே குறைச்சி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறவங்க தான் அத்தாரிட்டி. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்க முடியும். மத்திய அரசு நினச்சா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினச்சா தனியாக முடிவெடுக்க முடியாது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நேரடி வரி பகிர்வு. மத்திய அரசுக்கு நேரடியாக நிறைய வரிகள் வரும் இல்லையா? கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, மற்ற வரிகள் வருது இல்லையா? அந்த நேரடி மறைமுக வரிகள்லேருந்து மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்கணும். அது எவ்வளவு அப்படிங்கிறத நித்தி ஆயோக் தான் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே திட்ட கமிஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது தான் இங்கே நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன பர்சன்டேஜ் எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. அதுதான் டெவல்யூஷன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி தான் நிதியமைச்சர் வரியை பகிர்ந்து கொடுக்க முடியும். சரி, ஓகே, இந்த ஃபார்முலாவையும் பாஜக தான் கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இந்த ஃபார்முலா 1950லேருந்தே இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஃபார்முலாவில் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு பாஜக அதையே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. அதில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார். அப்படி பேசும்போது கூட ஏற்கனவே 32% இருந்த வரி பகிர்வு 42% உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவரே பதிவு பண்ணியிருக்கார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளின் மாநிலத்துக்கு பங்கு எவ்வளவு அப்படின்னா 32%. அதுவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா 42% உயர்த்தப்பட்டது. அந்த 42%ஐ 50% ஆக்கணும் அப்படின்னு கேட்டது யாருன்னா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது ஒரு பரிந்துரையாக அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட வெறுப்பின் பேரில் செயல்பட முடியாது. மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மத்திய அரசுடைய பங்கு நிதி இருக்கு இல்லையா, அதை அவங்க எப்படி வேணால் செலவு பண்ணலாம். அதை அவங்க பீகாருக்கு செலவு பண்ணலாம், இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு பண்ணலாம், இல்லை கேரளாவுக்கு செலவு பண்ணலாம், இல்லை கர்நாடகாவுக்கு செலவு பண்ணலாம், இல்லை தமிழ்நாடுக்கு செலவு பண்ணலாம். அதை அவங்களுடைய இஷ்டம். அது அவங்களுடைய பங்கு. அது அவங்க எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் போடலாம், எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணலாம். ஆனால் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நிதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அவங்க வேற எங்கேயும் எடுத்து கொடுக்க முடியாது, கொடுக்கறதும் கிடையாது. ஆனாலும் ஏன் இங்கே தமிழகத்தில் இந்த பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு? தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுகிறது, எங்கள் வரியை வாங்கி நீ அங்கெல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை திமுக தொடர்ச்சியாக செய்ய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுடைய சுயநலம் மட்டும்தான். ஒன்று, இங்கே பாஜக வரவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் தேசிய கட்சிகள் இங்கே வந்துடக்கூடாது, கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய எண்ணம். ஆனால் பாஜக இங்கே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், தமிழகத்தில் தாமரை மலரும் அப்படின்னு சொல்கிற போது அதை எப்படி இவங்க அனுமதிப்பாங்க? அப்போ அதுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை விதைக்கணும், மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பை விதைக்கணும் அப்படிங்கிற போது அதற்கு இவங்க சொல்லக்கூடிய பொய் தான் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இவ்வளவு தைரியமாக எப்படிங்க பொய் சொல்ல முடியும்னு கேட்டால் மக்களுடைய அறியாமை. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது, அங்கே மத்திய அரசு இருக்குது, மாநிலங்களும் இருக்காங்க, அங்கே தான் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி பகிர்வு எப்படிங்கிறதையும் அங்கே தான் முடிவெடுத்தாங்க.
ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் அப்படின்னா 50 பைசா மத்திய அரசுக்கு, 50 பைசா மாநில அரசுக்கு, அதுவும் உடனடியாக வந்துடும். அதுபோக மத்திய அரசுடைய 50 பைசாவில் 42% 20 பைசாவை மறுபடியும் மாநில அரசுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போது ரூபாய் வரி கொடுத்தா நம்ம தமிழக அரசுக்கு 72 பைசா இங்கே கிடைக்கிது. இதெல்லாம் சொன்னால் சாமானிய மக்களுக்கு புரியுமா? எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? அப்போது அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்துறது ரொம்ப சுலபம். இந்த விஷயம் எல்லாமே திமுகவுக்கு தெரியும். ஆனால் எவனும் அதை பற்றி வாயை திறந்து பேசவே மாட்டானுங்க. தெரிஞ்சே பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசே இந்த பொய்யை சொல்கிற போது அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? முதல்வரை பற்றி கேட்கவே வேண்டாம். அவர் ஆரம்பத்திலேருந்தே பொய்யை தவிர வேறு எதையுமே பேசுறது இல்லை. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசு அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்துக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அப்போ எங்களுடைய வரி வாங்கி நீ அங்கே கொடுக்குறியா அப்படின்னு அந்த ஒரு பிரச்சாரம். தமிழகத்துக்கு வரி பகிர்வு கம்மி, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்கள் இவங்களுக்கெல்லாம் வரி பகிர்வு ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், உண்மை. அவங்களுக்கெல்லாம் அதிகமான வரி பகிர்வு போகுது. தமிழகத்துக்கு கம்மியாக தான் வருது. தமிழகம் மட்டும் இல்லை, தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்கள் அனைத்துக்குமே இந்த வரி பகிர்வு ரொம்ப குறைவு. ஆனால் அதுவே உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாமே பின்தங்கிய மாநிலங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச உரிமை கொடுக்கப்படுது, அதிகபட்ச வரி பகிர்வு கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்களையெல்லாம் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இதையும் பாஜக கொண்டு வந்ததான்னு கேட்டால் இல்லை. இதையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து செயல்படுத்திட்டு தான் வராங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்த போதும் இதே மாதிரி தான் தமிழகத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. அப்பவும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமான வரி பகிர்வு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ அதை பேசாமல் இப்போ மட்டும் ஏன் இப்போ பேசுகிறாங்க? ஒரே காரணம் என்ன? பாஜக வந்துடக்கூடாது, பாஜக மேலே மக்களுக்கு எதிர்ப்பு மனநிலையை விதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேசியம் அப்படிங்கிற சிந்தனை மேலேயே ஒரு எதிர்ப்பு மனநிலை வேணும். நம்மெல்லாம் இங்கே ஒன்றா இருக்கிறதுனால தான்ப்பா இந்த பிரச்சனை. நம்ம மட்டும் தனியாக இருந்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படிங்கிற அந்த பிரிவினைவாத சிந்தனை தான் திமுக இந்த செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரீசன் அதுதான். இதற்கான விதையை அவங்க 2021 ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்தே போட்டாங்க. அப்போ இருந்தே நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நிதியை என்கிட்ட கொடுத்துரு, இங்கே என்ன ப்ராஜெக்ட் செய்யணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ப்ராஜெக்டாக கொண்டு வந்தேன்னா இங்கே எதுவும் நடக்காது. இதுதான் திமுகவுடைய அல்டிமேட் கோல். இவங்க நிதியாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணலாம், வழக்கம் போல் அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், ப்ளஸ் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேரையும் வச்சுக்கலாம். அப்படிங்கிற போது மத்திய அரசு தான் அதை கொடுத்ததுன்னு யார் கொண்டு வந்து சொல்கிறது? அப்படியே சொன்னாலும் இங்கே எடுபடுமா? ஏங்க, ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி பருப்பும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாது. அங்கேயே உங்களுடைய ஃபோட்டோ போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி பாஜகவினர் மோடியோடைய ஃபோட்டோவையும் நாங்கள் அங்கே வைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நிறைய பேருக்கு தெரியுது, அடப்பாவைகளாக இத்தனை நாள் அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இங்கே அந்த தேசிய கட்சி உள்ளே வந்துடக்கூடாது, மூன்றாவது சக்தி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலே நடக்குது. அதனால தான் தமிழகத்தில் எந்த ப்ராஜெக்டையும் இவங்க வர விடுறதே இல்லை. தமிழகத்தில் 8 வழிச்சாலை திட்டம் மத்திய அரசுடைய திட்டம் முடியாதுன்ட்டாங்க. பரந்தூர் விமான நிலையம் இப்போ வரைக்கும் அதற்கு விடையே தெரியல. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தபோது அதற்கு நிலம் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட இவங்களுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகும் இப்போ வரைக்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்துக்கு தமிழக அரசு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழகத்துக்குன்னு ஒரு புதிய ரயில்வே திட்டம் என்ன, ரயில்வே வழித்தடம் என்ன? கடந்த 20 வருஷத்துக்கு கணக்கு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரயில்வே வழித்தடம் புதுசாக வந்திருக்கா? ஒன்றும் கூட கிடையாது. தமிழகம் முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்தியா முழுவதும் கடந்த 10 வருஷத்தில் 2014 2024 வரைக்கும் இந்தியா முழுவதும் 75 புது ஏர்போர்ட் திறந்துருக்காங்க. அதில் சாங்ஷன் ஆனது தான் தமிழகத்தில் சென்னைக்கு விமான நிலைய விரிவாக்கம். அதுக்கும் நிலம் எடுத்து கொடுக்கல, 5 வருஷம் ஆச்சு. தமிழகம் முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் எவ்வளோ முக்கியமான பிஸ்னஸ் ஹப்பு, அதுக்கு பக்கத்தில் திருப்பூர் இருக்குது, ஈரோடு இருக்குது. கொங்கு பகுதி முழுவதுமே வளமான பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தொழில் வளம் சார்ந்த பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுற வேலை எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா? 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு, 20 இயர்ஸ். இப்போ வரைக்கும் அந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இவங்க நிலம் எடுத்து கொடுக்கவும் இல்லை, அந்த வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
ஆனால் இதுக்கு இடையில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 75 புது ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. ஏன் தமிழகத்தில் மட்டும் இந்த மாதிரி ப்ராஜெக்டுகள் வர்றதே இல்லை, வரப்படுறதே இல்லை? ஏன் ஆம வேகத்தில் வேலை நடக்குது? என்ன காரணம்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சுயநலம். தேசிய கட்சி உள்ளே வந்துடக்கூடாது, முக்கியமாக பாஜக உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா பாஜக ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாருன்னா பின்னாடியே மோடி வராரு, அவர் அடிக்கல் நாட்டிட்டு போகிறாரு. அந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் மோடி வராரு, அவர் திறந்து வச்சுட்டு போயிடுறாரு. அடிக்கல் நாட்டுறதுக்கும் திறந்து வைக்கிறதுக்கும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்ல முடியுமா? மக்களே கேட்பாங்கல்ல, ஏப்பா போன வாரம் தான்ப்பா ஏர்போர்ட் திறந்து வச்சுட்டு போனார், அவங்க தானேப்பா காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ப்ராஜெக்டை வரவிடாமல் செய்யணும். இந்த பட்ஜெட்டை பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கிறாரு. நாங்கள் எவ்வளவோ திட்டங்கள் கேட்டோம், கோவை மெட்ரோவுக்கு, மதுரை மெட்ரோவுக்கெல்லாம் எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த புது திட்டமும் தமிழகத்துக்கு இல்லை அப்படின்னு பொய்யா சொல்கிறாரு இல்லையா? கோவை மெட்ரோ எப்போ அறிவிக்கப்பட்டது? பிஜேபி அரசு முதன்முறையாக மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே நடந்த முதல் பட்ஜெட்டில் கோவை மற்றும் கொச்சிக்கு மெட்ரோ ரயில் அப்படின்னு அறிவித்தாங்க. அப்போ அறிவிக்கப்பட்டது தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எத்தனையோ நகரங்கள் தமிழகம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் பொறுத்த வரைக்கும் அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு மெட்ரோலாம் தேவையில்லை, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி உள்ளே வந்துடக்கூடாது. அடுத்தவன் சொல்கிற நீ சொல்கிற ப்ராஜெக்ட்லாம் இங்கே வராது, நான் என்ன ப்ராஜெக்ட் சொல்கிறேனோ அதுதான் வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் கேரளா என்ன பண்ணாங்க? எங்கள் ஊருக்கு மெட்ரோவா, வா சூப்பருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு மத்திய அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து 2014 அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் 2017 பிரதமர் மோடி அவர்கள் போய் கொச்சின் மெட்ரோவை திறந்து வச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் அங்கே ஒரு ஏர்போர்ட், கொச்சின்லேயே எனக்கு தெரிஞ்ச 2 ஏர்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் திறந்து வச்சுருக்காங்க. பெங்களூரில் ஒரு 2வது ஏர்போர்ட், மிகப்பெரிய ஏர்போர்ட் திறந்துருக்கு, உலகத்தரமான ஏர்போர்ட். ஆனால் நம்ம ஊரில் 2014 அறிவித்த அந்த கோவை மெட்ரோவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. 8 வழிச்சாலை திட்டம் அதே மாதிரி தான், எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பக்கம் இங்கே எந்த திட்டத்தையும் வரவிடாமல் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும். இதுதான் இவங்களுடைய பிளான். பர்ஃபெக்டாக அதை செய்கிறாங்களா? மத்திய அரசோட திட்டங்களையும் வரவிட மாட்டோம், அதே சமயம் அந்த பக்கம் அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை அத்தனை பேர் சேர்ந்து செய்கிற போது உங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும். இன்றைக்கி சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, பீகாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க, அங்கே இதை பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க, பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா, நம்ம பணத்தை எடுத்து தான் அங்கே செலவு பண்ணுறாங்களாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் இன்றைக்கி சாமானிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க? அதுதான் திமுகவுடைய வெற்றி. இன்றைக்கி அதைத்தான் அவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தமிழகம் முன்னேறிய மாநிலம்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் மெயினாக தமிழகத்துலேயும் நிறைய நடந்திருக்கணும். புதிய ரயில்வே நிலையங்கள் வந்திருக்கணும், புதிய ரயில்வே வழித்தடங்கள் வந்திருக்கணும், நிறைய நெடுஞ்சாலை திட்டங்கள் வந்திருக்கணும், இருக்கிற நெடுஞ்சாலைகளை விரிவாக்கம் செய்கிறதுக்கான திட்டம் வரணும், புதிய ஏர்போர்ட் வரணும். இந்தியா முழுவதும் 75 புதிய ஊர்களுக்கு ஏர்போர்ட் அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் வேறு புதிய ஊர்களுக்கு ஏர்போர்ட் கொண்டு வர முடியாதா? இங்கே எத்தனை தலங்கள் இருக்கிறது? அப்போ அதை எதையுமே வரவிடாமல் தடுக்கிறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள். இதை மத்திய அமைச்சர்களே பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை திட்டம் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்படின்னா 3 மாநிலங்களை தொட்டு போகும். தமிழ்நாடு, ஆந்திரா, அதற்கு பிறகு கர்நாடகா. இந்த 3 மாநிலங்களும் இணைந்த திட்டம் அது. அதில் கர்நாடகா தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக ஒத்துழைப்பை கொடுத்தாங்க, அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. ஆந்திராவும் அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க, அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. ஆனால் தமிழ்நாட்டு பகுதி ப்ராஜெக்ட் மட்டும் இப்போ வரைக்கும் முடியல. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இது. ஆனால் இப்போ வரைக்கும் முடிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதை நிதின் கட்காரி, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணுறாரு, எங்களுக்கு தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் டிசம்பர் 2024 இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்போ? போன வருஷம் சொன்னது. ஆனால் நடக்கலை. ஏன்னா நடக்க விட மாட்டாங்க. இதனால் திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு பயனில்லாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அமல்படுத்த திராவிட கட்சிகள் விடாது, விரும்பவே மாட்டாங்க. இதில் எனக்கு என்ன இருக்குது? அட்லீஸ்ட் நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியுமா? முடியாதில்ல, விட்டுரு, தேவையில்லை, அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் இதை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க, மக்கள்கிட்ட எப்படி புரிய வைக்கிறது நம்மளுக்கு தெரியல.
நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம், நிறையா எழுதியிருக்கோம். இன்னும் இந்த ஜிஎஸ்டி பற்றியோ இல்லை வந்து நேரடி மறைமுக வரி விதிப்பு பற்றியோ அது தொடர்பான பங்கீடுகள் பற்றியோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அதிலும் திமுக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த பிரிவினைவாதம் தான் இவங்களுடைய நோக்கம். இது தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்து என்ன ஆகும்? மத்திய அரசு மேலே கோபம் வரும், பாஜக மேலே கோபம் வரும், ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பு மேலேயே இவங்களுக்கு கோபம் வரும். நம்மளை வந்து புறக்கணிச்சுட்டு நம்மளோட காசு எடுத்து அவன் வந்து சந்தோஷமாக இருக்கான், அவன் வந்து ஏர்போர்ட் கட்டிக்கிறான், அவன் வந்து ஐஐடி கட்டிக்கிறான், அவன் வந்து ரோடு போட்டுக்கிறான், நம்மளுக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை என்ன ஆகும்? பிரிவினையை தூண்டும். இது அப்படியே தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் திமுக வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம வந்து இந்தியாவு என்ற அமைப்புக்குள் இருப்பதனால்தான் நம்மளை வந்து வஞ்சிக்கிறார்கள், நம்ம இங்கிருந்து வெளியில் போயிட்டோம்னா நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம தன்னிறைவு பெற்று நம்ம முன்னேறிய மாநிலமாக இருக்கலாம், முன்னேறிய நாடாக இருக்கலாம், நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகள் மாதிரி வளர்ந்த நாடாக மாறிவிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த கோபம் எல்லாம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக திரண்டு நிற்கிற போது அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னா அப்போ மக்கள் வந்து அதற்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும், சிம்பிளாக. அப்போ அது வரைக்கும் தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போனாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்வு. நீ இதெல்லாம் வந்து ஒரே நாடுன்னு நீ சொல்கிறியா? இல்லை, இது ஒரு நாடு இல்லை, நாங்கள் அதுக்கு நேர் எதிராக செயல்படுவோம் அப்படின்னு செயல்படுறது தான் திமுக இன்றைக்கி செய்யக்கூடியது. இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? இதை தடுக்கிறதுனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இங்கே பாஜக ஆட்சிக்கு வரணும். ஏன்னா இது வந்து திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, அதிமுகவும் இதே தான் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது தான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தது, 8 வழிச்சாலை வந்தது, பரந்தூர் விமான நிலையம் வந்தது. அவர் நினச்சிருந்தா அந்த ப்ராஜெக்டையெல்லாம் வந்து முன்னெடுத்திருக்க முடியும். அவர் நினைக்கல. இப்போ வரைக்கும் அவர் வந்து மத்திய அரசை பாராட்டியோ மோடியை பாராட்டியோ ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. இப்போ இனிமேல் வரக்கூடிய விஜயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே திராவிட கொள்கைகளை தான் பின்பற்றி வர்றாரு. தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை பற்றியும் கேட்கவே வேண்டாம், இந்தியா என்ன ஒரு நாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்போ பாஜகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த பிரிவினைவாத சிந்தனையை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே பாஜக ஆட்சிக்கு வரலை அப்படின்னா அது வந்து இந்திய தேசியத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடியும். ஏன்னா அதை நோக்கி தான் இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க, தமிழக மக்களை வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்கள ஏமாற்றி அவங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இந்த பிரிவினைவாத சிந்தனையை அவங்களுக்குள்ளே விதைக்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய வேலையாக இருக்குது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்தியா முழுவதும் இத்தனை ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய பாஜக தமிழகத்தை மட்டும் எதற்காக புறக்கணிக்கணும்? முதல்ல அதுக்கு ஒரு அந்த கேள்விக்கு பதில் வேண்டாமா? அவங்க புறக்கணித்து அவங்களுக்கு கிடைக்க போகிற லாபம் என்ன? ஆனால் அதுவே அவங்க இங்கே நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சாங்க அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி தானே யோசிப்பாங்க. சிம்பிள் லாஜிக் தானே இது. அவங்க எதுக்கியா புறக்கணிக்கணும்? அவங்க எதுக்கியா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்? நீங்கள் தான் வந்து எதை கேட்டாலும் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. மத்திய அரசு எப்போவாது பணம் இல்லைன்னு எதுக்காக சொல்லியிருக்கா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாரம் இருக்குது. எந்த ப்ராஜெக்டை வேணாலும் அவங்களால செய்ய முடியும். அதனால தான் புல்லட் ரயில் ப்ராஜெக்ட்லாம் வந்து நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ப்ராஜெக்ட் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ அதிவேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற போது இங்கே வந்து ஒரு ரோடு போடக்கூட ப்ராஜெக்டில் செங்கலை கூட நட்டு வைக்க முடியல அப்படின்னா அப்போ அது யாரால்? மாநில அரசுடைய ஒத்துழைப்பு கொடுத்தா தானே நீங்கள் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்லை. என் ஒத்துழைப்பு இருந்தால் தானே நீ செய்வ, நான் கண்டுக்கவே மாட்டேன், நீ செய்ய முடியாது அப்படின்னு ஒரு திமிர்த்தனத்தோடு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு இருக்கிறதுனால தான் அவங்களால எந்த ப்ராஜெக்டும் செய்ய முடியல. அப்போ ஒரு பக்கம் ப்ராஜெக்டையெல்லாம் தடுத்துட்டு திட்டங்களையெல்லாம் தடுத்துட்டு இன்னொரு பக்கம் போய் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு பிரச்சாரமும் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து மக்களை முட்டாளாக நினச்சா திமுகவால் இதை வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆனால் செஞ்சிட்ருக்காங்க, அதுதான் உண்மை. மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா? மக்கள் வீழ்த்து கொள்வார்களா? தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.